உங்க கல்யாணத்தை நினைச்சு உங்க அண்ணன் பல கனவுகள் கண்டுட்டு இருக்காரு. இந்த குடும்ப கௌரவத்தை உன் கல்யாணத்தை வச்சுதான் நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா சிவா கூட கல்யாணம்னு சொன்னது போய் தானே அண்ணி? கதவை தர. பூமி, புரி, கதவை தர. டேய் சிவா, நீ போய் ஒளிஞ்சுக்கடா. போ போ. பூர்ணி, நீ மட்டும் நான் தலை சுத்தி விழுந்துட்டேன்னு சொல்லணும். மாமா. பூர்ணி. புரி, என்னாச்சு புரி? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுமா. புரி, என்னாச்சு புரி? ஒன்னும் ஆகலண்ணா, கொஞ்சம் தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். ஆமா மாமா, காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. அந்த டயர்ட்ல தான் தலை சுத்தி விழுந்துட்டா போல இருக்கு. டைம்க்கு சாப்பிடணும்லம்மா, இல்லனா கல்யாணத்துக்கு எப்படி தெம்பு இருக்கும் சொல்லு. நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரவா? நான் தான் இருக்கேன்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. சிவா, இங்க வா. இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? சிவா என்ன காதலிக்கல. அவ மனசுல நான் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இல்ல பூர்ணி, சிவா பிந்துவ காதலிச்ச விஷயம் என்னமோ உண்மைதான். ஆனா நம்ம குடும்பத்துக்காக சிவா கிட்ட நான் பேசிருக்கேன். அவனுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிருக்கேன் பூர்ணி. இந்த கல்யாணத்துக்கு அவன் மனப்பூர்வமா தான் ஒத்துட்டு இருந்திருக்கான். அப்பனா இப்ப கூட அவனோட கையில பிந்துன்னு எதுக்காக பேர் எழுதி வைக்கணும்? உங்க ரெண்டு பேருக்கும் பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். சொல்றது புரியுதுல்ல? கல்யாணத்துக்கு போகாம எங்கேயே உட்கார்ந்திருக்கீங்க? போன் பண்ணி நான் தான் வரேன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க. நீ ஒண்ணு எனக்கு தனியா ஞாபகப்படுத்த தேவையில்லை. அது என் பொண்ணு கல்யாணம். நான் போகணும்னு நினைக்கும் போது போவேன். புரிஞ்சிருச்சு. நான் சூடு சொரணை இல்லாத மனுஷன். என்ன உயிருக்கு உயிரா பாத்துக்கிற பொண்டாட்டி எனக்கு தேவையில்ல. என்ன தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுற மச்சான், என் பசங்க எனக்கு யாரும் தேவையில்ல. என் புள்ள என்ன கொன்னாலும் வெட்டி சாச்சாலும் என் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி விட்டாலும் நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். இழந்த என் குடும்ப மரியாதைய நான் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பேன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னீங்கல்ல. அவங்க குடும்ப மரியாதையை காப்பாத்தி உங்க சுய மரியாதைய அங்கேயே அடகு வச்சுட்டு வாங்க. இப்ப கிளம்புங்க. இப்படி என்கிட்ட மறைமுகமெல்லாம் சொல்ல தேவையில்லை. நாளைக்கு நான் போறேன்னு வை, எனக்கு தான் அவமானம். ஏற்கனவே நான் உங்களை விட்டுட்டு வந்துட்டேன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனா
ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டு வருத்தப்பட்டா அதுக்கான மன்னிப்பு இருக்கலாம், இல்லாம போலாம். ஆனா தப்பு பண்ணிட்டு தப்பிக்கணும்னு நினைச்சா அந்த பழி வாழ்க்கை முழுக்க துரத்திக்கிட்டே இருக்கும். சரி போங்க, நடக்காத கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. என்னது? கல்யாணம் நடக்காதா? உன்னதான் கேக்குறேன், சொல்லு, எதனால கல்யாணம் நடக்காது? சொல்லுங்க. இந்த சொத்து யாரோடதுங்க? தங்கச்சி சோபா சந்திரோட தானே? அப்ப அது பூமியோடது இல்லையா? நீங்க சாப்பிடுற சாப்பாடு, இப்ப நீங்க இருக்கிற இடம், நீங்க போற காரு, நீங்க போட்டிருக்கிற துணி, இது எல்லாமே பூமி உங்களுக்கு போட்ட பிச்சை இல்லையா? பூமியே திட்டுறீங்க, அவளை வளர்த்தவங்களுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. அப்போ உங்க வளர்ப்பு சரியா இருக்கா? கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க பொண்ணுக்கு புருஷனோட மதிப்பு என்னன்னு தெரியல. இதுக்கு என்ன சொல்றீங்க? பூமி ஒரு தேவதை. இந்த வீடு அவளோடது, இந்த சொத்து அவளோடது. நீங்க அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியும் அவ அமைதியா போனாலே தவிர ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, இதெல்லாம் என்னோடதுன்னு சொல்லல. அதுதான் பூமி, அதுதான் பூமி, அதுதான் பூமி. மனுஷனோட மதிப்பு சொத்தை பார்த்து வராது, அவங்க குணத்தை பார்த்து தான் வரும். பொண்ணு பொறுக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது தகப்பனுடைய தர்மம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கிற உரிமை பூமிக்கு இல்லையா? பூமியோட அப்பான்னு சொல்லிக்கிற தகுதி உங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க. இந்த மொத்த சொத்தும் பூமியோட தான். அவ சொத்துல எனக்கு ஒரு சல்லி பைசா கூட தேவையில்லை. நாளைக்கே லாயரை வர வச்சு மொத்த சொத்தையும் பூமி பேருக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். மாமா மாமா நீங்க என்ன சொல்றீங்க மாமா? கேபி அதான் சொல்றாங்கிறதுனால இல்ல 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 இல்ல. கேபி கோவமா பேசினாலும் என்ன உசுப்பேத்தினாலும் அவன் சொல்றதுல உண்மை இருக்கு. என் கூடவே என் வீட்டுல இருக்கிறதுனால என் முன்னாடி நின்னு தைரியமா சொல்றான். ஆனா வெளியில இருக்கிறவங்க இதைத்தானே பேசுவாங்க. என் முன்னாடி சொல்லலைனாலும் பூமி மனசுல கூட இந்த எண்ணம் தானே இருக்கும். என்னோட மனசாட்சியை அவமதிக்கிற இந்த சொத்து எனக்கு தேவையில்லை. அவளுக்கு போன் பண்ணி நானே அவளை கூப்பிட்டு இந்த மொத்த சொத்தையும் கொடுத்துறேன். முதல்ல நீங்க எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் நம்புறேன்.